இப்ப நான் உன்கிட்ட கேட்கிறேன் அண்ணன், நீங்க முன்னாடி நிக்கிறவங்க மட்டும் பேசிக்கல, உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 13 கோடி தமிழ் தேசிய மக்களுக்கு இதை பேசிட்டீங்க. எங்க அப்பாவுக்கு ஈரோட்டில் ஓட்டு கேட்க நினைக்கிறியா? தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் தான் அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சாபர் சாதிக்குன்னு ஒருத்தரை போதை மருந்து கடத்திட்டாருன்னு வழக்கு 2000 கோடிக்கு பண்ணிட்டாரு வழக்கு. சரி, குஜராத் இந்த அதானி இருக்காருல்ல, அதானியோடைய போர்ச்சுங்க துறைமுகத்துல 1,30,000 கோடிக்கு போதை பொருளுக்கு சரக்குங்க. இந்த அபின் 1,30,000 கோடிக்கு வந்து இறங்குச்சுங்க. ஏதாவது செய்தி அதுக்கு நடவடிக்கை ஏதாவது நீங்க பார்த்தது உண்டாங்க? அந்த 1,30,000 கோடிக்கு வந்த சரக்கை நாட்டுக்கு உள்ள விட்டீங்களா, இல்ல கடல்ல கொட்டிட்டீங்களா, இல்ல வந்த இடத்தை திருப்பி அனுப்பிட்டீங்களா? பதில் இல்லைங்க. நீங்க கேளுங்க. பிஜேபி இப்பதான் மக்களை நேர்மையின் நேர் வடிவமாக வாழ்கிற தலைவர்களை ஒரே ஒரு தடவை கேளுங்க. அதானி போர்ட்ல பிடிபட்ட அந்த 1,30,000 கோடி பெருமானம் உள்ள அந்த போதை பொருள் என்ன ஆனது? அதை மட்டும் பதில் சொல்ல பார்ப்போம். ஏன் இந்த சாபர் சதிக்கு மேல நடவடிக்கை எடுக்குது? அவன் முஸ்லீம், ஒரு இஸ்லாமிய பேர் வச்சிருக்கு. அது தொடர்புடைய என் தம்பி அமீர், அவர் தயாரிக்க இயக்கிட்டான், அதனால விசாரணை. அப்ப அது விசாரணை, நீ நேர்மையாளன், அதையும் விசாரிக்கணும். அது இல்ல, எங்கெங்க நீ அமலாக்கத்துறை சோதனை போட்டிருக்கியோ அங்கே மானங்கட்டவனை நீ காசு வாங்கியிருக்க. எல்லா இடத்துலையும் காசு வாங்கியிருக்க. நீ எல்லா கம்பெனியிலும் காசு இல்லைன்னு சொல்லு. அந்த பட்டியலை படி. இந்த லாட்டரி விற்கிற ஐயா மார்ட்டின் காசு வாங்கியிருக்க அந்த பிஜேபி. இதெல்லாம் கொடுமை. புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திட்டாங்கன்னு சொன்ன பாரு காஷ்மீர்ல, அதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் கம்பெனியில காசு வாங்கியிருக்காங்க. இந்த அயோக்கிய பயிலுக்கு ஓட்டு போட போறிய நீ? இந்த திட்டு பயிலுக்கு இந்தியாவிலே அதிகமா ஏற்றுமதி செய்யற ஒரே ஒரு பொருள் மாட்டுக்கறி தான். ஆண்டு ஒன்றுக்கு 24 லட்சம் டன் மாட்டுக்கறி. உலகத்திலே அதிகமா மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியா. எந்த நாட்டுக்கு? அவ்வளவு இஸ்லாமிய கிறிஸ்தவ நாட்டுக்கு. அவனுக்கு கொண்டு ஊட்டி விடுறது. உள்ளவே வேணா மாட்டுக்கறி சாப்பிட்டா கொன்னே விடுறது. बीफ एक्सपर्ट है, हिंदुस्तान से नंबर 1 है. बीफ है, ஊரானுக்கு ஊட்டி விடுவீங்க, உள்ளவன் சாப்பிட்டா கொண்டே வருவீங்க. இப்ப நான் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதானடா. மாட்டுக்கறி முதலில் என் உணவை உறுதி செய். என் உணவு 3 வேளை எனக்கு சாப்பாடு கிடைக்க அந்த உத்தரவாதத்தை கூட உறுதி செய். பிறகு நான் என்ன சாப்பிடணும் முடிவு செய். அதான்டா ஆட்சி. ஆட்சியாளர் உமர் சொல்றாரு, என் அன்பு தம்பி தங்கையில, ஒருத்தன் தேடிட்டா அவன் கையை வெட்டா, அவனை பசிக்காக தேடினால் ஆட்சியாளர் கையை வெட்டுறாங்க. எத்தனை பேர் கையடா நீ வெட்டுவ? எத்தனை பேர் கையை வெட்டுவ? பூரம் பசி பஞ்சம் பட்டினி பராய் கூட்டமா மாத்திட்டு ஆசிபாவனி 8 வயசு பிள்ளைய 22 நாள் வச்சு கற்பழிச்சு கொண்டு விட்டாங்கடா. கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது பச்சை பிள்ளைய கொண்டுட்டு போனவன் கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது பாரத மாதாக்கு செய்யப்படுறான். பாரத மாதா மட்டும் நீங்க கையில கிடைச்சா கதற கதற கற்பழிச்சு கொண்டு போய் இந்த காவாலி பயிலுக அவன் பேசுறதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு, டேய் அண்ணனை தவிர எவனும் உனக்கு வாயில தண்ணி ஊத்த மாட்டான், பூரா காதல் தான் ஊத்துவான். வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, 15 லட்சம், டெவலப்பு, ஜெய் ஸ்ரீராம், பாரத மாதாக்கு ஜெய். பாரத மாதாக்கு ஜெய போட்டா சரி, தேசப்பற்று. நான் பாரத மாதாவின் மகன். பாரத நாடே பைந்தமிழர் நாடு, என் நாடு நான் வாழட்டும் முன்னேறட்டும், பாரத மாதா வாழ்கச்சி. ஜெய் ஸ்ரீராம். அது ஏன் கடவுளை கட்சி கோஷமாக்குன? எதுக்காகுன? கொடுமை. காந்தி சொல்றாரு, அவர் மதவாதி, இந்து மதத்தின் மீது பற்று கொண்டவர். நான் என் மதத்திற்காக என் உயிரையும் கொடுப்பேன். ஆனால் அதுல அரசுக்கு என்ன வேலைன்னு கேட்கிறாரு. அது கவர்மெண்ட்டுக்கு என்னடா அதுல வேலை? நான் சர்வாதிகாரியாக இருந்தால் மதமும் அரசும் தனித்தனியாக இருக்குங்கிறது. உங்க பிள்ளைகள் எங்கள் கோட்பாடு எது? நாங்கள் வைத்த தத்துவ முழக்கம் என்ன? உன் மதம் சிறந்தது, வழிபடு. என் மதமும் சிறந்தது, வழிவிடு. இதுதான் எங்கள் கோட்பாடு. இந்த சாதி அந்த கர்மத்துக்கு எங்க கோட்பாடு என்ன? அது அண்ணல் அம்பேத்கர் பெரியார் அவர்களும் சொன்னதுதான். அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்றாரு? நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. இதுதான் கோட்பாடு. நான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்ளும் பெருமக்களே, உங்களுக்கு கீழே தாழ்ந்த சாதி யாரும் இல்லை என்று எண்ணிவிட்டால் சமூகத்தில் பிரச்சனை இல்லை. இது ஐயா பெரியார்.
இதான் நிலைப்பாடு. போட்டு குழப்பிக்காத. இது ரெண்டையும் முடிச்சுட்டு அலையாத. உனக்கு நான் அண்ணன் சொல்லி தரேன், கேட்டுக்க. என் அன்பு பெற்றோர்களை, உங்க மகன் பேசுகிறேன் பாருங்க. மதம் சாதி கடவுளை பற்றி சிந்திப்பவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். மக்களை பற்றி, மக்களின் நலனை பற்றி சிந்திப்பவனுக்கு மதம் சாதி கடவுளை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது. நேரம் இருக்காது. ஏன்னா மதம் சாதி கடவுளுன்னா அந்த உணர்ச்சியை தூண்டுவான். எதுக்கு நீ ராமர் கோயில கட்டி முடிக்கலையே? எதுக்கு அவசர அவசரமா திறந்த? தேர்தல். பிகாஸ் தேர்தல். தேர்தல் தம்பி, தேர்தல். எதுக்கு சிலிண்டர் விலை 200 ரூபாய் படக்குன்னு ஒரு போன மாசம் குறைச்சிங்க? தேர்தல் தம்பி, தேர்தல். தேர்தல். வட இந்தியாவில் 5 மாநிலங்களுக்கு தேர்தல் வரும்போது நிதியமைச்சர் உட்கார்ந்து அவசர அவசரமா 200 பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியை குறைத்தார்கள். ஏன்? தேர்தல் தம்பி, தேர்தல். அப்ப 200 பொருள் வரி சுமை இருக்குது, மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், தெரிந்திருக்குது இல்ல? எதுக்காக விதித்தீர்கள்? இது கேள்வி தம்பி. நாங்கள் எழுப்ப வேண்டிய, நம்ம எழுப்ப வேண்டிய கேள்வி. இத்தனை ஆண்டுகள் கழித்து 1976 ஒப்பந்தம் போட்டு 76 கொடுக்கப்பட்ட கச்சத்தீவை இப்போது நான் ஆட்சிக்கு வந்தால் மீட்பேன் என்று சொல்வது காரணம் என்ன? தேர்தல் தம்பி. உன்னுடைய ஓட்டு. இதை மறந்து 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 இந்த ஏமாத்துக்காரங்களுக்கு ஓட்ட போட்டு ஒரு சொல்லார்வார். ஒரு நாட்டின் பிரதமர் கச்சத்தீவை பற்றி தகவல் அறிவு உரிமை சட்டத்திலிருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது அண்ணாமலை எடுத்து கொடுத்தார். ஏன் அண்ணாமலை எடுத்து கொடுத்தார்? இப்பதான் கொடுத்தார். இவ்வளவு நாள் எங்க போய் படுத்தார்? இப்பதான் கொடுத்தார். ஏன் அண்ணாமலை பேரை சொல்ல வேண்டியிருக்கு? அவரை முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் தேர்தல் சந்திக்கிறதுனால அவர் தான் கொடுத்தார். ஏன் அண்ணாமலை எடுக்கணும்? பிரைம் மினிஸ்டருக்கு பக்கத்துல இருப்பான், பல அதிகாரிகள் கூட இருப்பாங்க. அவங்க சொல்லி இந்த கச்சத்தீவு பிரச்சனை என்ன கொஞ்சம் டீட்டெயில் கொடுங்க, உடனே வரப்போகுது. அது அண்ணாமலை தான் அந்த உரிமை சட்டத்தில் எடுப்பார். நீனே இதுக்கெல்லாம் மயங்கிறிய. நீ மயங்கிறிய. டாஸ்மார்க்கு போகாமலே ஒரு மயக்கத்தை எழுதிய நீ. உன்னை என்ன பண்ணலாம்? கச்சத்தீவை எடுப்பார். தகவல் அறிவு உரிமை சட்டம் எதுக்கு வந்தது? என் முன்னாடி நிக்கிற நீங்க, நானு, அதிகாரமற்ற எளிய மக்கள் நாட்டு நடப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏப்பா இந்த ரோட்டுக்கு எவ்வளவுப்பா காசு ஒதுக்கிருக்கீங்க? ஓ இவ்வளவா? இது எப்ப முடிப்பீங்க? இந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆசிரியருக்கு எத்தனை பேருக்கு பணி போட்டிருக்கீங்கப்பா? இந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு தகவல் உரிமை சட்டம். இவ்வளவு ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தன்னகத்தை வைத்திருக்க ஒரு பிரதமர் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் தான் கச்சத்தீவை பற்றி தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால், ஒரு தேசிய இனத்தின் உரிமை பிரச்சனை, உணர்வு பிரச்சனை, உயிர் பிரச்சனை இத்தனை ஆண்டுகள் கழித்து அது கூட தெரியாமல் எங்கள் மேல் நீங்க அதிகாரத்தை செலுத்திருக்கீங்க. தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ற பிரதமர் எப்படி இருக்கு பாரு? எப்படி என்ன கொடுமை பார்த்துக்க. எதுக்கு வந்து நின்று இருக்காரு அவரு? இப்ப ஒரு 6-7 தடவை வந்துட்டார். இன்னும் வரப்போறாரு. ஓயாம வருவாரு. இந்த ஓட்டை பறிக்கிறது. உன்னை எதுக்கு இந்த நாட்டோட வச்சிருக்கான்னு நினைக்கிற? உன் வரிக்கு, அதுக்கப்புறம் உன் நிலத்தில் இருக்கிற வளத்துக்கு, அதுக்கப்புறம் இந்த ஓட்டுக்கு. அதுவும் கூட போய் மதிக்க மாட்டான். அவனுக்கு பெட்டி இருக்கு. எங்க அழுத்தினாலும் தாமரையில் போய் விழுகிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்க. உனக்கு சந்தேகமா இருக்கா? இந்த எந்திரம் எப்படி வேலை செய்யுதுன்னு வட இந்தியாவில் ஒரு எஸ்பி மாவட்ட ஆட்சியர் போய் கண்ணு சோதிக்கும் போது ஒரு வளையொலியில் இருக்கு, போட்டு பாரு. அழுத்தினா எல்லாமே, எல்லா பொத்தானையும் அந்த அம்மா கலெக்டர் போட்டு பாக்குது. எல்லா பொத்தானையும் அழுத்தினாலும் தாமரையில் போய் எரியுது. நேர்மையாளர்கள், நேர்மையாளர்கள். நாடு மக்களும் நல்லா இருக்குன்னு நினைச்சுன்னா இவங்களை ஒழிக்கணும். குறிப்பா நீ உன்னைய தற்காத்துக்க. தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும்ங்கிறான் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும்ங்கிறான் டார்வின். நீ தகுதி உள்ளவனா மாறிக்க. மனிதனை மட்டும் இல்ல, ஆடு மாடு கோழி நரி பூனை நாய் யானை சிங்கம் எல்லாவற்றிலுமே தகுதி உள்ளவைதான் தப்பி பிழைக்குது. நீ தகுதி உள்ளவனா மாறிக்க. தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாதவன் வாழ்வதில் அர்த்தம் இல்ல. தற்கொலை பண்ணி செத்துலாம். இவங்களை உள்ள விட்ட நீ முடிஞ்சு, உன் கதை முடிஞ்சு. இமய வரை பறவை வாழ்ந்த நீ காலடிகள் குறுகியிருக்க. காரணம் இப்படித்தான். ஒரு பண்பாட்டு படையெடுப்பு உன்னை முதல்ல மொழியிலிருந்து கடத்தினான். தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமான்னா, தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமான்னா, என்ன தமிழ் பேசிட்டீங்கன்னா நீ மொழியை பேசாம விட்டு வெளியேறின, இங்கிலீஷுக்கு போன, அப்படியே நகர்ந்த. உன் வழிபாட்டிலிருந்து உன்னை வெளியேற்றின. ஒரு கூட்டம் கோயிலுக்குள்ள வராத தீட்டுனுச்சு. கோயிலை நீதான் கட்டுன, சாமியை நீதான் செதுக்குன, உள்ளது கொண்டு வச்சது நீதான், எல்லாம் நீதான். கல் உடைச்சது சாரம் கட்டுன, எல்லாம் உள்ள வந்தா தீட்டுன.
நீ வெளியில நின்ன கோயிலுக்கு போகாத முட்டா பையன் ஒரு திராவிட குச்சி கோயிலுக்கு போகாத முட்டா பையன் நீ வெளியில நின்ற கோயில் உன்னுடைய வழிபாட்டு தலமா வரலாற்று பேராவணம் என்பதை நீ மறந்துட்ட. உன்னுடைய வரலாறு அந்த கோயிலின் மதில் சுவர்களில் தான் கல்வெட்டிலே பதிவு செய்ய வைக்கப்பட்டிருக்குங்கிறத நீ மறந்துட்ட. ஒரே நேரத்தில் வழிபாட்டில் இருந்தும் வரலாற்றில் இருந்தும் வெளியேறிட்ட. உன் தாய்மொழி கோயில் வழிபாட்டு தலத்திலிருந்து உன் இறக்கிட்ட மணி நெத்தி உமிழ் சங்கன் தலல் உரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். யாரு? சிவபெருமானே தந்த தமிழடா. அந்த தமிழ் சிவபெருமானுக்கு முன்னாடி சொல்லப்படல. ஓம் சுகலாம்பிரதம் சிவரணம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கான். நீ என்னன்னு ஒரே மந்திரம் தான். பிள்ளையாருக்கு அதே மந்திரம் தான், யாரு முருகனுக்கு அதே மந்திரம் தான், மாரியாத்தாளுக்கு அதே மந்திரம் தான்.